அம்மா, நீ சிம்மாசனத்தில் அமர்ந்ததும் உனக்குள் ஏற்படும் மாற்றங்கள் தானடா எனக்கு கலக்கம் தருகிறது. என்னதாயே செய்வது? நாடாளும் அரசன் என்றால் சும்மாவா? என் உடம்பில் ஒடுவது தங்களின் ராஜரத்தம் அல்லவா? வாளும் வேலும் என் இரு கண்கள். போர்க்களம் என்பது இந்த புலிகேசியின் பொழுதுபோக்கு. உறைந்த ரத்தம் நான் உறிஞ்சும் வாசம். உருண்டோடும் தலைகள் நான் எத்தி விளையாடும் பந்துகள். இந்த செங்கோலும் கோட்டையும் தாங்கள் எனக்கு கொடுத்த பரிசு. எதிரிகளின் மகடங்கள் நான் தங்கள் பாதங்களுக்கு அளிக்கும் பரிசு. நான் அதை சொல்லவில்லையடா. நேற்று நீ சிம்மாசனத்தில் 1 மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே, அதைத்தான் சொன்னேன். கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையே கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாராம். நிறுத்தடா. உன்னை நம்பித்தானேடா இந்த நாடே இருக்கிறது. கடமை செய்யும் நேரத்தில் கண்டபடி தூங்காதே. போடா போடா.